லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எதை பற்றி படித்தாலும் நம்ம எதுக்காக அதை பற்றி படிக்கிறோம், வாட் இஸ் த அப்ளிகேஷன், நமக்கு அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு. ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ எங்கே சார் இது அப்ளிகபிள் கேட்டோம்னா, நம்ம உயிரோடு இருக்கிறதுல ஆரம்பித்து நம்ம பாடியிலேருந்து, பிளான்ஸ்லேருந்து, அனிமல்ஸ்லேருந்து, இண்டஸ்ட்ரியிலேருந்து, மெடிசன்லேருந்து, எல்லா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து டெய்லி லைஃப்பில் இந்த காம்ப்ளெக்ஸஸ் இல்லாத இடமே கிடையாது. நிறைய இருக்குது. நமக்கு ஒரு சிலது நமக்கு தேவையானது மட்டும் ஒரு 10 ஹெட்டிங்ஸில் கொடுக்குறாங்க. இது ஒன்று ஒன்றா பார்க்கலாங்களா? நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஒரு ஆர்டர் படி பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட் கொடுக்குறது இந்த இங்க், ப்ளூ இங்க் இருக்கு. ப்ளூ இங்க் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க? இப்போல்லாம் நீங்கள் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுறீங்க, இங்க் பெனில் ப்ளூ இங்க். அதே மாதிரி இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் மேலெல்லாம் பார்த்தோம்னா பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த பாலித்தீன் கவர் ஆகட்டும், அல்லது அந்த ஹார்ட்போர்டு கவர்லலாம் மேலே பிரிண்ட் அடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பேக்கேஜிங் மெட்டீரியலில் அந்த இங்கெல்லாம் எதில் பர்டிகுலர்லி ப்ளூ கலர் வேணும்னு சொன்னால் ஒரு காம்ப்ளெக்ஸ் அதில் Cu2+ இருக்க மாதிரி காப்பர் தாலோசைனின் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ டார்க் ப்ளூ கலர் தாலோசைனின் அப்படிங்கிறது தான் தாலோசைனின் அப்படின்ற தாலோசைனின் அப்படிங்கிறது லிகேண்ட். இந்த தாலோசைனின் லிகேண்ட் வந்து Cu2+ சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ளூ இன் கலர். இதுக்கு வந்து கமர்ஷியலாக என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, தாலோ ப்ளூ அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. கமர்ஷியலாக பேர். இட்ஸ் அ பிக்மெண்ட்னு சொல்லுவோம். பிக்மெண்ட்னா கலர் கொடுக்குற சப்ஸ்டன்ஸ்னு. ஸோ இது வந்து இங்கில் ஆரம்பித்து நமக்கு பிரிண்டிங் இங்கிலெல்லாம் வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் பிரிண்டிங், இதுக்கெல்லாம் இந்த காம்ப்ளெக்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். 1 மார்க் கேட்டால் கேட்கலாம். தாலோ ப்ளூ பிக்மெண்ட், Cu2+ சென்ட்ரல் மெட்டல் அயான், ப்ளூ இங்க், பேக்கேஜிங் மெட்டீரியல். இது மட்டும் வச்சுக்கோங்க. செகண்டு மெட்டலர்ஜி படிக்கும் போது 2 இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸ் பற்றி பேசுகிறோம். ஒன்று உங்களுக்கே தெரியும், மான்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்காங்க இல்லைங்களா? அதில் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன். நிக்கல் வந்து அதனுடைய சல்ஃபைடு ஓர்லேருந்து இந்த ரோஸ்டிங், கால்சினேஷன், ரோஸ்டிங் எல்லாம் முடிச்சு நம்ம நிக்கல் மெட்டல் வந்தாச்சு. நிக்கல் மெட்டல் பார்த்தோம்னு சொன்னோம்னா, இட் இஸ் இம்பியூர். இட் கண்டெய்ன்ஸ் மெனி அதர் மெட்டல்ஸ் அஸ் இம்பியூரிட்டி. வேற மெட்டல்ஸ் எல்லாம் இது கூட இருக்கு. இந்த இம்பியூர் மெட்டல் இருக்கு இல்லையா, இதுல இருந்து பியூர் நிக்கல் கொண்டு வர்றது தான் மான் ஒரு ப்ராசஸ் சொன்னார். என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா பாருங்க? இந்த பவுடர்டு நிக்கல் எடுத்து கார்பன் மோனாக்சைடு கேஸ் அபவுட் ஒரு 350 கெல்வின்ல இந்த கார்பன் மோனாக்சைடு பவுடர்டு நிக்கல் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறோம். கார்பன் மோனாக்சைடு கேஸ் அப்படியே கீழே இருந்து மேலே வர மாதிரி ரைஸ் ஆகிற மாதிரி வரும்பொழுது இந்த டெம்பரேச்சரில் இந்த ரெண்டும் சேர்ந்து நிக்கல் டெட்ரா கார்பனைல் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ். இது ஹார்டு சாலிட், இது கேஸ். இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நிக்கல் டெட்ரா கார்பனைல்ங்கிறது இட்ஸ் அ வாலடைல் சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் இட்ஸ் அ கேஸ். ஸோ ஹார்டு நிக்கல் பிகம்ஸ் வாலடைல் நிக்கல் டெட்ரா கார்பனைல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துடும். இந்த கேஸை கலெக்ட் பண்ணி நிக்கல் டெட்ரா கார்பனைல், இது கூட அந்த லெசன்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நடத்திருக்கோம். நம்ம டெஸ்ட்ல எல்லாம் கேட்போம். இதை வந்து அபவுட் ஒரு 460 கெல்வினுக்கு ஹீட் பண்ணினா போதும், நிக்கல் பியோர் ஸ்டேட்ல வந்துடும். கார்பன் மோனாக்சைடு கேஸ் எஸ்கேப் ஆயிடும். ஸோ இப்போ இந்த நிக்கல் இம்பியூர் ஃபார்ம்ல இருந்து பியூர் ஃபார்ம்ல மாத்துறதுக்கு வாலடைல் கார்பனைல், இட் இஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்டை மாற்றி தான் இது கொண்டு வரோம். ஸோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் அதே லெசனில் சில்வர் எக்ஸ்ட்ராக்ஷன், கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் பார்க்கும்போது, சில்வர் கோல்டெல்லாம் ப்ரீஷியஸ் மெட்டல், ஓரில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதை நம்ம ரோஸ்டிங் இதெல்லாம் பண்ணோம்னா வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக ஒரு ப்ராசஸ் கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கும், மேட் ஆர்டர் ஃபாரஸ்ட் சைனைடு ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று சொன்னோம். அதில் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஓரை சோடியம் சைனைடு ஆர் பொட்டாசியம் சைனைடு சொல்யூஷனோட லீச்சிங் அப்படின்னு நாங்கள் படித்தோம். சைனைடு லீச்சிங் சொல்லி அதில் என்ன நடக்கும், கோல்டாக இருந்தால் இட் ஃபார்ம்ஸ் ஏஜ், சில்வராக இருந்தால் இட் ஃபார்ம்ஸ் AgCl
Cn twice minus அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ், ஆர் கோல்டா இருந்தா AuCN twice அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது ஓரை வந்து நம்ம சயனைடோட ட்ரீட் பண்ணும்போது இது ஹார்ட் சாலிட் சொல்யூஷன், இந்த ஓர்ல இருக்க கோல்ட் ஆர் சில்வர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா பிகம்ஸ் சால்யூபிள். மீண்டும் சொல்றேன், சொல்யூஷன் ஸ்டேட் வந்துச்சு. சில்வர் ஓர் போட்டா இது வரும், கோல்டு ஓர் போட்டா இது வரும். சொல்யூஷன்ல இந்த சில்வர் ஆர் கோல்டு காம்ப்ளெக்ஸா மாறணும்னால தான் சொல்யூஷன். இந்த சில்வர் கோல்டு ரெக்கவரி பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த சொல்யூஷன் எடுத்து சிம்பிளி ஜிங்க் டஸ்ட், ஜிங்க் பவுடரை போட்டா போதும், ஜிங்க் இதை டிஸ்பிளேஸ் பண்ணி சில்வர் பிரசிபிடேட்டா கொஞ்சம் கூட வேஸ்டா போகும். அதே மாதிரி இதுல நீங்க ஜிங்க் போட்டீங்கன்னா சில்வர் பிரசிபிடேட் ஆகும். இது பேர் மேக் ஆர்டர் ஃபாரஸ்ட் சயனைடு ப்ராசஸ். ஸோ மெட்டலர்ஜியில் இந்த ரெண்டுமே முக்கியமானது, நானே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அதுதான் பேசிஸ் ஃபார் த ஐசோலேஷன் ஆஃப் த மெட்டல்ஸ் ஃப்ரம் த ஓர். வச்சுங்களா? அடுத்தது வரேன், ஒரு 10 ஹெட்டிங்கில் கொடுக்குறாங்க. EDTA அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னா எத்திலீன் டையமீன் டெட்ரா அசிட்டேட்னு பேர். உங்களுக்கே தெரியும், ஈன் அப்படின்னு போடுவோமே, எத்திலீன் டையமீன் அப்படின் போது இதுதான் அதோட ஃபார்முலா, ஈன் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பைடென்டிக் லிகண்ட். பைடென்டிக்னா இந்த நைட்ரஜன்ல இருக்க லோன் பேர் இந்த நைட்ரஜன்ல லோன் பேரும் மெட்டல் ஒன்று இருந்தால் ரெண்டு பக்கம் போய் பாண்டை ஃபார்ம் பண்ணும். இது மாதிரி ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸாக ரெண்டு பாண்டை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் கீலேட்டிங் லிகண்ட். கீலேட்னா அப்படியே போய் லாக் பண்ணுது, மெட்டல் தப்பிச்சே போக முடியாது. இது எத்திலீன் டையமீன். டெட்ராசிட்டேட்னா இதை விட இன்னும் சூப்பரான லிகண்ட். எப்படி? இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதில் என்ன இருக்கும்னா இங்க ஒரு CH3COO-, இங்க ஒரு CH3COO-. அதே மாதிரி இங்க ரெண்டு CH3COO-. அப்ப இதுல இங்க மட்டும் லாக் ஆகாது, இங்க பாருங்க, இங்க ஒரு பாண்டிங் எண்ட் இருக்குது, இங்க ஒரு பாண்டிங் எண்ட் இருக்குது, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும்னா எல்லா மெட்டல் அயான் ஒன்று இருந்ததுன்னா மெட்டல் அயானை அப்படியே லாக் பண்ணி காம்ப்ளெக்ஸா மாற்றிடும். இது பேர் கீலேட்டிங் லிகண்ட் அப்படின்னு பேர். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா லாந்தனைடு நம்ம கேள்விப்பட்டோம் போன லெசன்ல. லாந்தனைடுங்கிறது ரேர் மெட்டல்ஸ். மோனோசைட் அப்படிங்கிற சாண்ட்ல இருக்கு, மோனோசைட்டுங்கிற ஓர்ல இருக்கு, ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கும். இந்த லாந்தனன், சீரியம், புருசோடிமியம், நியோடிமியம் போன லெசன்ல படிச்சோம் பார்த்தீங்களா, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அந்த ஓரில் ரொம்ப குறைவாக தான். அதை செப்பரேட் பண்ணோம்னா நம்ம சாதாரண ரோஸ்டிங், கால்சினேஷன், இந்த லீச்சிங் இதெல்லாம் போனோம்னு சொன்னோம்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மெட்டலே நமக்கு கிடைக்காது, இருக்கிறதே ஓரில் ட்ரேசஸ். ஆர்டினரி மெத்தடில் அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், செப்பரேட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், கேர்ஃபுல்லாக இந்த EDTA போட்டோம்னா அந்த மெட்டல்ஸ் எல்லாம் இது போய் கீலேட் பண்ண, லாக் பண்ணும். அப்படி லாக் பண்ணி இந்த வாட்டரோட சொல்யூஷனோட வேஸ்ட்டாக போகிறத ப்ரிவென்ட் பண்ணி நமக்கு அந்த மெட்டல்ஸ் ட்ரேசஸ் இருந்தால் கூட அந்த காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகி ரிமூவ் பண்ணி அப்புறம் அதை பியூரிஃபை பண்ணி எடுக்கலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் லாந்தனைட்ஸில் யூஸ் ஆகும், அவ்வளோ விஷயம். அதே மாதிரி சாஃபனிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டரில் என்ன இருக்கும்னா அந்த கால்சியம் அயான், மெக்னீஷியம் அயான்லாம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணால் தான் அது சாஃப்ட் வாட்டர் ஆகும். ரிமூவ் பண்ணுறதுக்கு இதே EDTA ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த மெட்டல் அயான்ஸ் சொன்னால் ட்ரேசஸ் இருந்தால் கூட சரி, துரத்தி பிடிச்சி இதெல்லாம் கீலேட் பண்ணி கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணி பிரிசிபிடேட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி லெட் பாய்சனிங், நம்ம ஃபுட்லேயோ அல்லது வேறு ஏதாவது இன்ஹேல் பண்ணும் பொழுதோ லெட் அயான்ஸ் நம்ம மூச்சுக்குள்ளே போயிட்டு பிளட்டில் கலந்துச்சுன்னா லெட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டிட்டா இட் பிகம்ஸ் அ டெட்லி பாய்சன்ஸ். அந்த மாதிரி லெட் பாய்சனிங் இருந்துட்டுதுன்னா லெட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது நம்ம பிளட்டில் இருந்து இந்த EDTA இன்ஜெக்ஷன் ஃபார்மில் கொடுப்பாங்க. இன்ஜெக்ஷன் போது எங்கே போகணும், நேராக பிளட்டுக்கே போகுது. பிளட்டில் போன உடனே கொஞ்சம் நஞ்சம் Pb2+ அயான்ஸ் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் இது துரத்தி எல்லா Pb2+ஐயும் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அதை காம்ப்ளெக்ஸாக மாற்றிடும். Pb2+ ஃப்ரீயாக இருக்கும்போது தான் பாய்சன். இதே காம்ப்ளெக்ஸாக மாற பின்னாடி இட் பிகம்ஸ் இன்ஆக்டிவ். இது என்ன ஆகும், நம்ம ஸ்வெட், வேர்வை மூலமாகவோ அல்லது யூரின் மூலமாகவோ எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். ஸோ அதுக்கெல்லாம் EDTA அப்படிங்கிற லிகண்ட் யூஸ் ஆகுது. இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், கீலேட்டிங் லிகண்ட் பேர்.
இன்னொன்று வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பட் இது நமக்கு சிலபஸ்லேயும் கிடையாது, ப்ராக்டிக்கல்லே இல்லை. ஸோ சால்ட்டில் இப்போ நிக்கல் குளோரைட் அப்படின்னு ஒரு சால்ட் இருக்குது, சொல்யூஷனில் இருக்குது. இது வந்து மெடிசினல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு அது சீரியஸாக சொல்ல மாட்டேன். ஒரு சொல்யூஷன், இதில் நிக்கல் குளோரைட் இருக்குது. நிக்கல் வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பேர் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. சாதாரண மெத்தடில் போனால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் இருக்கு. இதில் இந்த நிக்கலை செப்பரேட் பண்ணுறதுக்கு டை மெத்தில் கிளையாக்சைடு அப்படின்னு ஒரு லிகேண்ட், அந்த லிகேண்டை இந்த சொல்யூஷனில் போடும்பொழுது ட்ரேசஸ் ரொம்ப 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 குறைவான நிக்கல் இருந்தாலும் சரி, இந்த டைமெத்தில் கிளையாக்சைடு அதை துரத்தி பிடிச்சு நிக்கல் டைமெத்தில் கிளையாக்சைடு அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி பிரிசிபிடேட் பண்ணிட்டோம். அந்த பிரிசிபிடேட்டை செப்பரேட் பண்ணி ட்ரை பண்ணி வே பண்ணி நிக்கல் எவ்வளோ இதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மெடிசினல் அனாலிசிஸ் நமக்கு வேண்டாம், சும்மா தெரிஞ்சுக்கணும். ஸோ traces of nickel can be estimated using the coordination complex formation by the ligand called dimethyl glyoxide, DMG னு சொல்லலாம். ஸோ இது வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ இதுவே கோல்டு பிளேட்டிங், சில்வர் பிளேட்டிங், கவரிங் நகை அப்படின்லாம் சொல்கிறோம் நம்ம. கோல்டு பிளேட்டட், இப்போ கோவிலெல்லாம் கோல்டு பிளேட்டட், சில்வர் பிளேட்டட் பயன்படுத்துவாங்க. கோல்டு ஒரிஜினலாக எடுத்தோம்னா நிறைய காஸ்ட்லி. பிளேட்டட்னா என்ன, காப்பர் இருக்கும், அதன் மேலே கோல்டை வந்து பிளேட்டிங்னா ஒரு 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 தின் லேயர் மேலே டெபாசிட் பண்ணுறது, அதுதான் பிளேட்டட் கவரிங் அப்படின்றது. ஸோ இது பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கும், காஸ்ட் குறைவு, திருட்டு பயம் இல்லை, ரொம்ப என்ன சொல்கிறது கோல்டு மாதிரியே இருக்கிறதுனால கோல்டு தான் நினச்சிக்கணும். அதான் கவரிங் நகையெல்லாம் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி சில்வர் பிளேட்டிங் இதெல்லாம் செய்யும் பொழுது நார்மல் மெத்தடில் கோல்டு சில்வர்லாம் நம்ம மெல்ட் பண்ணி அதில் டிப் பண்ணி எடுத்தோம்னா அன்ஈவனாக டெபாசிட் ஆகும். அன்ஈவனாக ஈவனாக இருக்கணும், நிறைய காஸ்ட்டும் இருக்கக்கூடாது, மெலீஸாக படியணும், நல்ல பார்க்கறதுக்கு நல்ல பரவலாக இருக்கணும். அது வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னா பேஸ் மெட்டல், காப்பர் வந்து அதை ஒரு கேத்தோட வச்சுக்குவாங்க, ஆனோடில் வேற ஏதோ மெட்டல் வைங்க. இது சொல்யூஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம முதல்ல கேள்விப்பட்ட பாருங்க, இந்த சொல்யூஷன்ஸ் சில்வர் பிளேட்டிங் பண்ணால் இது எலக்ட்ரோலைட் காம்ப்ளெக்ஸ், கோல்டு பிளேட்டிங்னா இது எலக்ட்ரோலைட் ஆகும். கரண்ட் பாஸ் பண்ணோம்னா Ag ப்ளஸ் Au ப்ளஸ் இதெல்லாம் என்ன ஆகும்னா ஸ்லோவாக வந்து இந்த கேத்தோடில் இருக்க காப்பர் மேலே ஈவனாக ஒரு ஒரு மெலீஸான கோட்டிங் ஃபார்ம் ஆகும். பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரியே சில்வர் மாதிரியே இருக்கும், காஸ்ட் குறையும். ஸோ அந்த எலக்ட்ரோ பிளேட்டிங்கில் யூஸ் ஆகுது சொல்கிறோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ், இதில் ஒன் மார்க்லாம் கேட்கலாம் பாருங்க. வில்கின்சன் கேட்டலிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். வில்கின்சன் கேட்டலிஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ். இந்த மாதிரி இது சாதாரண அல்கீன், இது லாங் செயின் அல்கீன் தான். ஹைட்ரோஜனேஷன்னா இதில் ஹைட்ரஜனை சேர்த்து இந்த டபுள் பாண்ட் போயிடணும், this should become saturated substance இப்படி மாறணும். இதில் வெறும் நிக்கல்லாம் போட்டால் ரொம்ப லேட். வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டோம்னா ரோடியம் +1 இருக்கும். அதில் ட்ரைஃபினைல் பாஸ்பீன் அப்படிங்கிறது ஒரு 3 லிகேண்டும் ஒரு Cl லிகேண்டும், இதுக்கு பேர் குளோரிடோ ட்ரிஸ் ட்ரைஃபினைல் பாஸ்பீன் ரோடியம் 1 காம்ப்ளெக்ஸ்னு பேர். இது வந்து வெரி 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 ஆக்டிவ், நம்ம வெரி 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 ஆக்டிவ். இந்த கேட்டலிஸ்ட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ். இது இருந்ததுன்னா இந்த ரியாக்ஷன் வெரி ஃபாஸ்ட், நிறைய எடுத்து இந்த ஹைட்ரஜன் நிறைய போட்டு ஃபாஸ்ட்டாக நிறைய கொண்டு வரும். இண்டஸ்ட்ரியில் இதை பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து வில்கின்சன் கேட்டலிஸ்ட். இதுக்கு என்ன ஃபார்முலா என்ன யூஸ்ன்னு ஒன் மார்க்கில் கேட்கணும். ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் பின்னாடி கூட ஒரு இடத்துல படிக்க போகிறோம். அது என்ன அப்படின்றது பாலித்தீன். பாலித்தீன் இல்லாத லைஃபே கிடையாது. எக்கச்சக்கமாக பாலித்தீன் நம்ம பயன்படுத்தணும். பால் கவர்லேருந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நிறைய பிளாஸ்டிக் மெட்டீரியல். இந்த பாலித்தீன்றதுனால இதான் இந்த எத்திலீனை பாலிமரைஸ் பண்ணணும். இந்த பாலிமரைஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமான மாலிகூல், thousands and thousands and thousands ஆஃப் மாலிகூல் இது என்ன ஆகுனா வேறு லாங் செயின் ஃபார்ம் ஆகும். பாலிமரைசேஷன் பேர் பின்னாடி படிக்கணும். அதுக்கு ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் ஒன்று பயன்படுத்துகிறோம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா டைட்டானியம் டெட்ராக்ளோரைடும் அலுமினியம் ட்ரைஎத்தில்
இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் என்ன பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கேட்டலிஸ்டுடைய நேம் சொல்லி ஃபார்முலா வந்து இது என்ன அப்படின்னு கேட்கலாம். இதை போய் பார்க்கலாம். ஸோ இது கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது வந்தோம்னு சொன்னோம்னா ஒரு 2-3 சொல்கிறோம். ஒரு 8 ஹெட்டிங்கில் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெடிசினல் யூஸ் அப்படின்னு ஒரு 2 கொடுக்குறாங்க. இது 2 மார்க்கோட புக்கில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டோம்னா முதல்ல சொன்ன அதே EDTA. இப்போ நம்ம இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, சயின்டிஸ்ட்லேருந்து சாதாரண ஒர்க்கர்ஸ் வரைக்கும் தே ஆர் எக்ஸ்போஸ்ட் டு ரேடியேஷன். ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்னாக அந்த ரேடியேஷன் அவங்க பாடிக்குள்ளே போச்சுன்னு சொன்னால் அந்த ஐசோடோப்ஸ் கூட 1-2 பிளட்டில் போயிடும். பிளட்டில் அந்த ஐசோடோப்ஸ் இருந்தது அப்படியே கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட்ஸ் லீட்ஸ் டு கேன்சர். அப்போ என்ன பண்ணணும், அந்த பிளட்டில் இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணணும், பீரியாடிக்கலாக ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி லெட் பாய்சன் இருக்கும். முதல்ல சொன்னது தான் இது. முதல்ல சொன்ன அதே EDTA அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பீரியாடிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னா கால்சியம் இருக்கிற EDTA இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸை இன்ஜெக்ஷன் மூலம் பீரியாடிக் கொடுப்பாங்க. இது என்ன பண்ணுவோம்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் பிளட்டில் போய் கலந்துருந்ததுன்னா சரி, இந்த இதெல்லாம் கேள்விப்படும் யுரேனியம் ரேடியம் எல்லாம் கேள்விப்படுறோமே, இந்த இதை நம்ம கொடுத்தோம்னா இது என்ன பண்ணணும்னா போய் இந்த EDTA கால்சியம் இருக்குது யுரேனியம் இருக்கும் போது இது பிளட்டில் போகும். யுரேனியத்தை பார்த்த உடனே இதை வெளியில் தள்ளி விட்டு இதோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். யுரேனியம் தனியாக இருந்தால் தான் பாய்சனஸ் கேன்சர் உண்டாகக்கூடியது. இது காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சுன்னா இருக்காது. ஸோ ஈஸியாக யூரின் வழியாக அது வெளியில் வரும். அதே மாதிரி லெட் பாய்சனிங் இருந்தாலும் இதே தான் பயன்படுத்துவோம். இதே டியூமர், இந்த கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ரேடியோ தெரப்பின்னு ரேடியேஷன் பாஸ் பண்ணி அந்த செல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. கீமோதெரப்பி அப்படின்னு சொன்னால் இதே மெட்டல்ஸ் இதே காம்ப்ளெக்ஸஸ் மாதிரி சில காம்பவுண்ட்ஸை கொடுத்து அந்த கேன்சர் டிஷ்யூஸ் கேன்சர் செல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறது. அதுக்கு பேர் கீமோதெரப்பின்னு பேர். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். ரேடியோ தெரப்பின்னா ரேடியேஷன் கொடுக்குறது. அந்த கீமோதெரப்பியில் பார்த்தோம்னா சிஸ் பிளாட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்டினம் இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ், அதனுடைய சிஸ் ஃபார்ம். இதை வந்து கீமோதெரப்பியில் மெடிசனாக கொடுப்பாங்க. டியூமர், இந்த பிரெயின் டியூமர்லாம் இது கீமோதெரப்பி மூலம் அந்த செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மெடிசனல் யூஸ். ஃபோட்டோகிராஃபி ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து இப்போது பயன்படுத்துறதில்ல. பழைய காலத்தில் உங்களுக்கே தெரியும், பழைய காலத்தில் ஃபில்ம் இருக்கும். ஃபில்ம் வச்சு நீங்கள் பார்த்துருக்கிறது சான்ஸ் இல்லை. இப்போல்லாம் நீங்கள் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. பழைய கேமராவில் பார்த்தோம்னா ஒரு பிளாஸ்டிக் ஃபில்ம் இருக்கும். அந்த ஃபில்ம் வந்து இருட்டிலேயே தான் இருக்கும். அந்த கேமராக்குள்ளே அந்த ஃபில்மை வச்சுட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபில்ம் இருக்கு இல்லைங்களா, எல்லாம் ஒரு ஃபில்ம் வச்சுக்கோம். இந்த ஃபில்மில் சில்வர் புரோமைட் அப்படிங்கிற சால்ட்டை மேலே போட்டி கொடுத்துருக்கோம். சில்வர் புரோமைட் இது வந்து லைட் சென்சிட்டிவ். லைட் பட்டதுன்னா இது டீகம்போஸ் ஆகிடும். அதனால் லைட்டே போடாமல் டார்க் பிளேஸ்லேயே வச்சுருப்பாங்க. இதை அப்படியே கேமராக்குள்ளே வச்சுட்டு கேமரா இருக்குல்லையே, அந்த கேமரா இருக்கிற இந்த ஃபில்ம் இருக்கிறதெல்லாம் எப்படின்னா டார்க்காக இருக்கும். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா லென்ஸ் இருக்கும். லென்ஸுக்கு பின்னாடி ஒரு ஷட்டர் இருக்கும். ஷட்டருக்கு பின்னாடி இந்த ஃபில்ம் இருக்கும். ஸோ லென்ஸு ஷட்டர் ஃபில்ம். கிளிக் பண்ணும்போது ஷட்டர் மேலே போகும். லென்ஸில் அந்த இமேஜிலிருந்து லைட் வந்து ஃபில்ம் மேலே போய் போகும். இதுதான் ஃபில்ம், இதுதான் ஒரு இமேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்கே இந்த லைட் பட்டதோ அங்கே மட்டும் இந்த சில்வர் புரோமைடு ரெடியூஸ் ஆகி சில்வர் அயான்ஸாக மாறும், சில்வராக மாறும். Ag ப்ளஸ் Ag-ஆக மாறும். எங்கே லைட் பட்டதோ அங்கே. மிச்சம் இருக்க இடத்துலலாம் சில்வர் புரோமைடு அப்படியே இருக்கும். இது அப்படியே டார்க் ரூமில் கொண்டு போய் சோடியம் தயோசல்ஃபேட் அப்படின்னு Na2S2O3 அப்படின்னு ஒரு சொல்யூஷன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில்ம் டெவலப்பிங் சொல்லுவாங்க. ஃபோட்டோவோட சோக் பண்ணுவாங்க. சோக் பண்ணும்போது இந்த சில்வர் இஸ் அன்அஃபெக்டட் பை த சோடியம் தயோசல்ஃபேட். இந்த அன்எக்ஸ்போஸ்டு பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்போஸ் ஆகாத இடம், அங்கெல்லாம் சில்வர் புரோமைட் அப்படியே இருக்கும். இந்த சில்வர் புரோமைட் இதுகிட்ட ரியாக்ட் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் Na3Ag, சும்மா தெரிஞ்சுக்கோங்க, S2O3 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். தட் இஸ் சில்வர் புரோமைட் ரிமூவ் ஆகும். இதை எடுத்து வாட்டரில் நல்லா அப்படி சோக் பண்ணோம்னா இது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜ் ஃபிக்ஸ் ஆகும்.
இதுக்கு பேர் டெவலப்பிங் த ஃபில்ம்னு பேர். அங்கெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் யூஸ் ஆகும் சொல்கிறோம். லாஸ்ட்டாக நமக்கு பயாலஜிக்கல் இதில் வந்து ஒரு 1 மார்க் கேட்கலாம். நீங்கள் கூட பயாலஜியில் படிக்கலாம். இதில் ஒரு 4 ஹெட்டிங்கில் கொடுக்குறாங்க. நம்பர் 1 பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷன். மூச்சு விடாமல் நம்ம உயிரோட முடியாது. அனிமல்ஸ் எல்லாமே நம்மள இந்த மூச்சு விடுற போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இன்ஹேல் பண்ணும்பொழுது we take oxygen. ஆக்சிஜன் உள்ளே போயிடுச்சு. எக்ஸேல் மூச்சு விடும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வரும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம மூச்சு உள்ளே இருக்கும்போது ஆக்சிஜன் நேராக எங்கே போகுது? லங்ஸ். லங்ஸில் பார்த்தோம்னா ஏர் பேக்ஸ் நிறைய இருக்கும். அதில் பிளட் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. பிளட்டில் ரெட் பிளட் கார்பசல்ஸ் இருக்குது. அதில் வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஹீமோக்ளோபின் கேள்விப்பட்டிருக்கோம். ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது இதில் பார்த்தோம்னு சொன்னோம்னா Fe2+ அப்படிங்கிற ஒரு அயான் இருக்கு. இது ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் 6. இந்த 5 பொசிஷன்ஸில் போர்ஃபிரின் அப்படிங்கிற லிகாண்ட் சேர்ந்தது. 6th பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, இது வேக்கண்டாக இருக்கும். ஆனால் இது கோஆர்டினேஷன் நம்பர் 6. பிளட்டில் இதில் இருக்கும்போது மூச்சை நம்ம உள்ளே இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆக்சிஜன் ஆக்சஸ் லிகாண்ட் 6th பொசிஷனில் போய் இது கோஆர்டினேட் பண்ணும். ஸோ மூச்சு உள்ளே எழுதணும்னா ஆக்சிஜனே எடுத்துச்சு. உடனே பிளட் சர்க்குலேஷன் நடந்து உடம்பெல்லாம் போகுது. அங்கே போயிட்டு ஒவ்வொரு செல்லுலேயும் இந்த ஆக்சிஜனை இது சப்ளை பண்ணுது. ஆக்சிஜனை சப்ளை பண்ணோடனே இந்த பாண்ட் வேக்கண்ட் ஆகிடுச்சு. வெளியில் போகிறதுக்கு எது வெயிட் பண்ணிட்டு இருக்குது நம்ம செல்லில்? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஆக்சிஜனை கொடுத்துட்டு டக்குனு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு திரும்பவும் நம்ம லங்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸேல் பண்ணும்போது இதை ரிலீஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜனை எடுத்து பிளட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கும், உடம்பு ஃபுல்லாக இருக்க வேஸ்ட் கார்பன் டை ஆக்சைடை கொண்டு போகிறதுக்கும் ஹீமோக்ளோபின் இட்ஸ் அ அயன் போர்ஃபிரைன் காம்ப்ளெக்ஸ். இது நம்ம பாடியில். பிளான்ஸில் எடுத்தோம்னு சொன்னோம்னா குளோரோஃபில் உங்களுக்கு தெரியும். குளோரோஃபில் இது இருந்தால் தான் என்ன நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம, ஃபோட்டோசிந்தசிஸ். நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இது வந்து Mg2+ அப்படிங்கிற மெட்டல் அயானும் இதே போர்ஃபிரின் மாடிஃபைடா அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ். இது என்ன தெரியுதுங்களா, நம்ம சேர்த்துக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம ஆக்சிஜனை எடுத்துட்டு CO2 வெளியில் வரும். பிளான்ட் போட்டோசிந்தசிஸ்ல என்ன நடக்குது நினைச்சு பாருங்க. CO2 எடுத்துட்டு உங்களுக்கு தெரியும், அது பயாலஜி நோட் படிப்பீங்க. CO2 அண்ட் வாட்டர் லைட் பிரசன்ஸ்ல இது என்ன மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ் C6H12O6 மாறுது. பிளஸ் எதை ரிலீஸ் பண்ணுறது? ஆக்சிஜன். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் டோன்ட் வரி. ஸோ குளோரோஃபில் வேலை பிளான்ஸில் CO2 எடுத்துட்டு குளுக்கோஸாக மாற்றிட்டு எதை ரிலீஸ் பண்ணுறது? O2. ஸோ நம்ம ஆக்சிஜன் எடுத்துட்டு CO2 விடுறோம். பிளான்ட் என்ன செய்யுது? மாற்றி செய்யுது. நம்ம கொடுக்குற நம்ம வெளியில் விடுற வேஸ்ட் CO2 எடுத்துட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜன். ஸோ பேலன்ஸ்டாக ட்ராவல் பண்ணிச்சிருக்காங்க ஹீமோக்ளோபின், குளோரோஃபில். இப்போ இந்த குளோரோஃபில் எங்கே இருக்குது? பிளான்ஸில். பிளான்ஸுடைய அளவு குறைஞ்சா என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸ் ஆகும். பொல்யூஷன் இதான் என்விரான்மெண்ட்டில் முக்கியமாக. இப்போ நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பை வே ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து எக்கச்சக்கமாக வரும். பிளான்ஸுடைய அந்த மரத்தெல்லாம் வெட்டிகிட்டே போனோம்னா CO2 எக்ஸஸ் ஆகிடும். இப்போ நமக்கு ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எமிஷன் ஆஃப் CO2 டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குமோ அதெல்லாம் பாருங்கள். அதோட முக்கியமானது நிறைய மரம் நடுங்க. மரம் நடும்பொழுது தேவையில்லாத CO2 எடுத்துக்கிறதுக்கு இதான் யூஸ் ஆகுது. ஸோ இதுவும் மெக்னீஷியம் போர்ஃபிரின் காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி விட்டமின் B2 நீங்கள் படிப்பீங்க பின்னாடி. நம்ம பாடியில் விட்டமின் B2 அதுக்கு பேர் கோபாலமைன்னு பேர். கோபால்ட் மெட்டல் அயான் இதில் இருக்கும். இது நமக்கு தேவையான அளவுக்கு இந்த விட்டமின் கிடைக்கலன்னா அனிமிக் கண்டிஷன் வரும். இதில் என்ன இருக்குன்னா கோபால்ட் மெட்டல் அயானோ லிகான்ஸ் அதே போர்ஃபிரின் மாதிரி லிகான்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் இதுவும். அதே மாதிரி நம்ம என்சைம்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பின்னாடி கூட படிக்க போகிறோம். என்சைம்ஸ் என்ன? நம்ம பாடியில் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன். ஒன்றில் நம்ம கார்போஹைட்ரேட் இட்லி தோசைலாம் சாப்பிட்றோம். அதில் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட் ஹைட்ராலிசிஸ் நடந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். அந்த ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹைட்ராலிசிஸ் நடந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகணும். ஆக்சிஜன் சொல்லிட்டு எனர்ஜி ரிலீஸ் ஆகணும். அப்போ டைஜஷன் நடக்கணும். கார்போஹைட்ரேட் ஹைட்ராலிசிஸ் நடந்தால் டைஜஷன். அந்த டைஜஷனுக்கு கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. கார்பாக்சி பெப்டிடேஸ் ஒரு என்சைம். அந்த என்சைம் நம்ம பாடியில் சரியாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா
டைஜஷன் நடக்கும். டைஜஷன் நடந்தால் தான் எனர்ஜி கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஜிங்க் 2+ இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் இந்த கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படிங்கிற என்சைமில் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ பயாலஜிக்கலாகவும் இந்த காம்ப்ளெக்ஸஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், அதை தான் சொல்ல வரோம். இதுதான் அப்ளிகேஷன்ஸ். இதில் நம்ம அப்படியே வரிசையாக படித்து பாருங்கள். 1 மார்க் இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கேட்கலாம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன்ஸ். இதோட we complete the coordination chemistry. இந்த coordination chemistryல என்னெல்லாம் படிச்சிருக்கோம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டபுள் சால்ட்டையும் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸையும் வித்தியாசப்படுத்தணும். அடுத்தது இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட் புதுசாக இருக்குதே அப்படின்னு முதல்ல இதை பற்றி சொல்கிறதுக்கு யார் ஒரு தியரி கொடுத்தது? வெர்னர்ஸ் தியரி. அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் பார்க்கணும். இந்த காம்ப்ளெக்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் என்னது? மெட்டல் அயான், லிகேண்ட், கோஆர்டினேஷன் ஸ்பியர், கோஆர்டினேஷன் நம்பர், அது மாதிரிலாம் படித்தோம் இல்லைங்களா? இந்த டெர்மினாலஜி படித்தோம். அடுத்து ஐசோமெரிசம். ஐசோமெரிசம்லேயே ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம் 2 விதம் படித்தோம். இது முடித்த உடனே இந்த நேச்சர் ஆஃப் பாண்ட் எப்படி இருக்குது மெட்டலுக்கு லிகேண்டுன்றது தான் 2 தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரி, அடுத்தது கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. இதிலெல்லாம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த தியரி முடித்த உடனே தான் நம்ம மெட்டல் கார்பனைட்ஸ் ஒரு விஷயம், ஏன்னா அது ஸ்பெஷல் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் படிச்சுட்டு போன வீடியோவில் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸஸ் படித்தோம். இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸஸ் படித்து முடிச்சிருக்கோம். ஸோ இதோட இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் கெமிஸ்ட்ரி முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய கொஷின்ஸ் எல்லாம் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணலாம்.